ஹலோ எவ்ரிவன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து கனரா பேங்க் அப்ரென்டைஸா நான் இருந்தபோது, ஒர்க் என்னென்ன அசைன் பண்ணாங்கன்றத வந்து சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் வீக் நான் சொல்லல. தேர்ட் வீக்குமே நான் இன்னும் சொல்லல. ஸோ ஏன் சொல்லலன்னா, ஸோ ரிப்பீட்டடா அதே ஒர்க் தான் வந்துச்சு. கொஞ்சம் நியூவா எதனா ஒர்க் வரும்போது, அது ஒரு வீடியோவா நம்ம கிரியேட் பண்ணி சொல்லலாம். இந்த மாரி ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நான் அதான் சொல்லப் போறேன். ஸோ ஒருத்தர் வந்து திருப்பியுமே என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாரி வந்து என்னென்ன ஒர்க்லாம் அசைன் பண்ணாங்கன்னு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு அவங்ககிட்ட சொன்னேன். போய் அத கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க. நெறைய இருந்துச்சு. அத இப்போ கமெண்ட்ல சொல்ல முடியாது அப்படின்னு. ஸோ அத ரெஃபர் பண்ணீங்கனாலே என்னென்ன ஒர்க்லாம் அசைன் பண்ணாங்க. அதெல்லாம் பேசிக் ஒர்க்கா தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன ஒர்க்லாம் அசைன் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் ₹1 வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு லிஸ்ட் மாரி குடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீஆக்டிவேஷன் பண்றதுக்காக ₹1 வந்து நாங்க வந்து அத சென்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ₹1ன்றது நார்மலா இருக்கிற அக்கவுண்ட்ஸ தான் ரீஆக்டிவேட் பண்றோம். ஜுவல் லோனு, ப்ராப்பர்ட்டி லோன் எடுக்கிறவங்களோட ரீஆக்டிவேஷன் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க மணி சென்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அத ₹20 இல்ல ₹200 வந்து ரீபேமெண்ட் திருப்பி திருப்பி அத ஒரு 10 டைம்ஸ் ஒரு 5 டைம்ஸ் வந்து அனுப்பிட்டே இருந்தேன். இது வந்து இன்னொரு ஒர்க் இது லாஸ்ட் வீக் எனக்கு குடுத்திருந்தாங்க. இது வந்து ரீஆக்டிவேஷன் இது ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எதுக்காக தான் நடக்குதுன்னு பார்த்தா ரீஆக்டிவேஷனுக்காக நடக்குது. அடுத்தது வந்து எனக்கு ஒரு லெட்ஜர் மாரி குடுத்திருந்தாங்க. அந்த லெட்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்ல வந்து கேஷ் லோடிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? லோட் பண்றது, அதோட பேலன்ஸ் லெட்ஜர் செக் பண்றது. ஸோ அந்த லெட்ஜர் என்ட்ரி வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேனிங் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்திருந்தாங்க. இம்பார்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைலா சேவ் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் சேவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அந்த ஸ்கேன எப்படி பண்ணணும்? எல்லா ப்ரொசீஜருமே எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாஸ்புக் வந்து திருப்பி நான் இஷ்யூ பண்ணேன். பாஸ்புக் வந்து 1 இயர்க்கு வந்து 1 தான் குடுப்பாங்க. யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்துச்சுன்னா, அவங்கள வந்து இந்த கனரா பேங்கோட ஒரு டிஜிட்டல் ஆப் இருக்கு பார்த்தீங்களா? அதிலேயே பார்த்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இஷ்யூ பண்ணேன். அவங்களுக்கு வந்து பார்கோட் அந்த பாஸ்புக் வந்து இஷ்யூவா இருந்தாலும், நியூ புக் இஷ்யூ பண்றதா இருந்தாலும் ஜெனரேட் பண்ணணும். அந்த பார்கோட ஜெனரேட் பண்ணி நான் இஷ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸுமே நான் ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சேன். செகண்ட் நம்ம வந்து இன்னொரு வாட்டி பண்ணும்போது மறக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்புக்லேயே ஆர்டி பாஸ்புக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஆர்டி பாஸ்புக் பண்ணணும். அதோட டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி என்டர் பண்ணணும் அந்த ப்ராசஸ் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த காசா அதாவது இந்த கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்டோட பேலன்ஸ் செக் பண்றது எப்படி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேலன்ஸ்லயுமே எங்கேருந்து மணி வருது, எங்கேருந்து மணி போகுது, அத எப்படி செக் பண்ணணும். அதுக்குமே ஒரு கோட் இருக்கு. அந்த கோடுமே நானு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஏ ஸ்டேட்டஸ் செக்கிங் பண்ணேன். என்பிஏன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த லோனு இப்போ நம்ம யாருக்குன்னா கடன் குடுக்குறோம்னா, அந்த கடன் வந்து ரிட்டர்ன் வருதுன்னா, அது நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மிங் அசெட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா அது நான் பெர்ஃபார்மிங்கா டெப்ட்டா மாறிடும். ஸோ அந்த இதுவெல்லாமே வந்து ஒரு மேம் எனக்கு வந்து குடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணி பிரிண்ட் போட்டு அதோட அக்கவுண்ட் நம்பர் எழுதி, அத வந்து என்ன பண்ண சொன்னாங்க, அகைன் இன்னொரு ப்ராசஸ் இருந்தா எக்ஸெல்ல வந்து அந்த ஃபார்மா ரெடி பண்ண சொன்னாங்க. அந்த ப்ராசஸ் இருக்கிறதுலயே பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸால தான் எனக்கு வந்து 5:30 மேலேயே ஆயிடுச்சு. ஒரு 6:00 கிட்ட ஆச்சு ஒன் டே வந்து. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த ஒர்க்க நான் பெண்டிங்ல இருந்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீகேஒய்சி இப்போ கொஞ்ச நாளா எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து மெசேஜ் போயிருக்கும். ரீகேஒய்சி பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு ஸ்கேன் பண்ணி அந்த ப்ரொசீஜர் பண்ண தெரியல. ஸோ நான் வந்து அத பண்ணி குடுத்தேன். என்னோட ஃபோன்லேருந்து பண்ணுவேன். பிரான்ச்சோட ஃபோன்லேருந்து பண்ணுவேன். இல்லைனா அவங்க ஃபோன்லேருந்து கூட ரீகேஒய்சி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைலு எங்கெங்கலாம் என்னென்ன ஃபைல் இருக்கு. இப்போ நெறைய பேர் பேங்க் வருவாங்க. அந்த பேங்கிங் அவங்களுக்கு ப்ராசஸ் முடிச்சு குடுக்குற ஃபைலு, லெட்டரு, ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து தனியா ஒரு டெஸ்க்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு? அது எப்படி வந்து நம்மள அப்லோட் பண்ணணுன்றத சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக். லாஸ்ட்டா இந்த ஒர்க் தான் பண்ணேன். என்ன ஃபீட்பேக் எடுக்கணும். இது மேனேஜர் மேமோடது அந்த ஃபீட்பேக் என்ட்ரி. அத கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன வந்து ஒரு 20 to 10லேருந்து பண்ண சொன்னாங்க. நானுமே நேத்து ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ அவ்வளோதான். இதுதான் மோஸ்ட்டா இந்த 3 வீக்ஸ்ல இந்த ஒர்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்றத நீங்க அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். இது வந்து பேலன்ஸ் ஒர்க் தான். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது டைமிங் அது எந்த டேல ப்ரொவைட் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஈவினிங் டைம்ல வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களே, அது எந்த டேட்லலாம் பண்றாங்க, எந்த டேல பண்ணுவாங்கலாம் தெரியல. அவங்க ஏதோ பண்றாங்க. அது குடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிறோம். ஆனா நீங்களா வாண்டடா போய்லாம் எதுவும் கேட்காதீங்க. கேட்க வேண்டாம். அவங்க குடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேனா அத நீங்க வாங்கிக்கோங்க. வேணாம்னாலும் வேணாம்னு சொல்லிடுங்க. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீங்களா வாண்டடா போய்லாம் எதுவும் கேட்காதீங்க. அதெல்லாம் கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்க ப்ரொவைட் பண்ற டைம்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. வேணாம்னா வேணாம்னு சொல்லிடுங்க. மத்தபடி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒர்க் பண்ணுங்க. கோவப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோவமே படாதீங்க. எந்த ஒர்க்கா இருந்தாலும் கத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கோவம் வந்தாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்கள நம்மளும் அதே மாரி ஒரு ஆஃபீஸரா ஆகணும். அத மட்டும் நீங்க திங்க் பண்ணாலே போதும்.